இஞ்சாயும் போடுங்க, இஞ்சாலையும் போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. கொஞ்சம் மறைக்காம கூட இஞ்சாயும் போடுங்க, இஞ்சாலையும் போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. கொஞ்சம் மறைக்காம
இங்கு கூடியிருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி. இங்கே கூடியிருக்கும் மக்களுக்கு நன்றி. இப்போ என்ன சொல்லணுமெண்டா, இப்போ நான் இப்போ என்ன சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 2 ஊர்லேயும் நான் உதவிகள் செய்திருக்கிறேன் இதுக்கு முதல். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் இப்போ 3 ஊர்கள் இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த உதவியில் முருக்கந்தீவு, பெரும்படித்தீவு, சாராவளி. இப்போ நாங்கள் பிளான் பண்ணினது 700 பேருக்கு சாப்பாடு, அடுத்தது 121 குடும்பத்துக்கு இப்போ நிவாரண பொருட்கள். அதில் இப்போ 10 கிலோ அரிசியும் 5 கிலோ கோதுமை மாவும் 2 கிலோ பருப்பும் 2 கிலோ சீனியும். அடுத்தது இப்போ முக்கியமாக யாருக்கு தேவைப்படுது சைக்கிள். இப்போ படிக்கிற மாணவிகளுக்கு இப்போ யாரு கட்டமைத்து அதில் முன்னுரிமைப்படுத்த இப்போ நான் லிஸ்ட் எடுக்கல. இப்போ இந்த ஊருக்கு பொறுப்பானார்கள் ஜிஎஸ் ஆகட்டும், இந்த ஊர் தலைவர்கள் அவங்க தான் பொறுப்பெடுத்து இப்போ யார் யாருக்கு சைக்கிள் கொடுக்கணுமென்று ஒரு லிஸ்ட் ஒன்று தெரிவு செய்து தந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ அண்ணன் நிதி உதவியை பயன்படுத்தி இப்போ 27 சைக்கிள் கொடுக்க போகிறோம். இப்போ முக்கியமாக இதில் என்ன குறிப்பிடணுமெண்டா, இப்போ மட்டக்களப்பில் நிறைய ஊர்கள் இருக்குதானே. இப்போ நிறைய ஊர்கள் இருக்கு. நானும் கூட ஒரு நாளைக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன். இப்போ அதில் இப்போ நான் வந்து பார்த்ததில்லை, நேரடியாக வந்து பார்த்ததில்லை. இப்போ இந்த இடம் தான் ரொம்பவே ஒரு வறுமை கோட்டின் கீழ் இருக்கு. அது உண்மைதானே. ஏன்னா இப்போ மழை காலங்களில் நிறைய தண்ணி நிற்கிறது. இப்போ நீங்கள்லாம் இந்த இடத்துல இருந்து கிண்ணியடி ஸ்கூலுக்கு போகிறீங்களா? போகிறீங்க தானே? உண்மைதானே. இப்போ அந்த ஒரு காரணத்துக்காகவும் இங்கே வேலை செய்கிறாக்கெல்லாம் கூலி வேலை. இப்போ தகப்பமாரெலாம் கூலி வேலை தானே, அப்படித்தானே? கூலி வேலை இப்போ நிறைய வறுமைப்பட்டாக்கள் இருக்கிறீங்க இங்கே. அதனால தான் இந்த 3 ஊரையும் நாங்கள் தெரிவு செய்த. நாங்கள் இப்போ அண்ணன் சொன்னார், இப்போ அண்ணன் இப்போ பெற்றோர்கள நினைவு நாளுக்கு இப்போ ஒரு நிதி உதவி வழங்கணும். இப்போ அவங்களுக்கு அவர் சொன்னார், அவங்களுக்காக நான் எதுவும் செய்யலை, நான் செய்யணும். அதனால் இப்போ என்னோட வீடியோஸ் பார்க்குற ஒரு அண்ணன் இப்போ ஆரம்பத்திலிருந்து இதில் என்ன குறிப்பிடணுமெண்டா, இப்போ நான் அண்ணன் ஒரு கைமுழுத்தம் தான். இப்போ சொல்லப்போனால் அது உண்மையிலே 9 மாத காலங்களாக இப்போ நான் உதவி திட்டம் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் போட்ட ஒரு முதலாவது வீடியோவுக்கு அண்ணன் ஒரு பணம் தான் ரூபாய் 50,000 அனுப்பினார் எனக்கு. அது ஒரு வயதான பாட்டியை கொடுத்த. நான் சொல்லலாம் அண்ணன், உண்மையிலே இந்த இடத்துல நான் இருக்கிறேன்டா, உங்களோட ஒரு கைமுழுத்தம் பண்ண சொல்லலாம் அண்ணன். உண்மையிலே உங்களோட காலில் உள்ள நான் சரிதான், உண்மையதான். இல்லை உண்மையில்லை தான். சரி, உங்களோட ஆசீர்வாதம் வேணும் எனக்கு. இது ஒரு பெரிய விஷயம். ஒரு முதல் வீடியோ நான் போட்டேன் நான் ஹெல்ப்புக்காக. இப்போ அதை பார்த்து என் மேல நம்பிக்கை வச்சு அண்ணன் அனுப்பினார். இப்போ அந்த விடயத்தை இந்த இடத்துல நான் குறிப்பிடணும். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிட்ருப்பீங்க. நல்லா இருந்ததா சாப்பாடு? நல்லா இருந்தது சாப்பாடு. காலையிலேருந்து எனக்கும் வேலை தான். இப்போ நான் நிறைய பேசுகிறேன்னு யோசிச்சு நான் சிலது மறந்துட்டு அண்ணன் வாங்க 2 பேரும் பேசுவோமாங்க. சரி, இப்போ இந்த உதவி திட்டம் அவங்களோட பெற்றோர்களுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க. அவங்களோட பெற்றோர்களோட பேர் சொல்லுங்களேன். சோமசுந்தரம் தாமணி. அப்பாட பேர் வந்து சோமசுந்தரம், அம்மாட பேர் வந்து தவமணி. எத்தனையாவது ஆண்டு அண்ணன்? அவங்களோட 3வது ஆண்டு, அப்பாட 9வது ஆண்டு. சோமசுந்தரம் தவமணி அவங்களோட ஆண்டு நினைவுக்கு தான் இந்த உதவி திட்டம் இப்போ நடந்து கொண்டிருக்கு வெற்றிகரமாக. கனடாவில் இருந்து இப்போ இந்த மக்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கீங்க. ரொம்பவே சிரமம். இப்போ இந்த வந்த பாதை கூட ரொம்பவே சிரமப்பட்டு அமர்ந்தாங்க. என்னென்ன உண்மையிலே உங்களை பாராட்டணும் அண்ணன். பாருங்க, நேரடியாக வந்து இப்போ அங்கே பணத்தை அனுப்பி நீங்களே செய்யுங்கன்னு சொல்லாமல் இப்போ பெரிய ஒரு பணத்தொகை அது வேறு இருக்கட்டும். இப்போ நேரடியாக நீங்கள் வந்து செய்கிறீங்க தானே. இப்போ நிறைய சிரமத்துக்கு மத்தியில் வந்து செய்கிறீங்க. எனக்கு வந்து இவையே பார்த்த உடனே அந்த சிரமம் இல்லாமல் எனக்கு மறந்து போன மாதிரி போச்சு. வந்த அன்பு அந்த மக்கள் வந்து இந்த வரவேற்ற விதமே எனக்கு அந்த அம்மாவை திருப்பி பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அப்படி
ஓகே, இப்போ அதான் இப்போ அண்ணன் சொன்னார், இப்போ நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் தானே இப்போ கஷ்டப்பட்டாக்கல. இப்போ அவங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது இப்போ அண்ணனும் அந்த நிலைமையில இருந்தால் வந்து வரான். இப்போ அவரும் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்தால் வந்து இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறாரு. இப்போ கஷ்டப்படுறதுக்கு தானே கஷ்டத்துல அருமை விளங்கும். அதனால தான் அண்ணன் இந்த ஒரு பெரிய ஒரு உதவி திட்டம் செய்திருக்கிறாரு. இப்போ இந்த உதவி திட்டத்தில் பெருமதி கிட்டத்தட்ட 20,50,000. இப்போ தெரியும் தானே, இப்போ சைக்கிளுக்கு மட்டும் 10,65,000 கிட்ட முடிஞ்சுது. இப்போ என்னோட வீடியோஸில் முக்கியத்துவமாக கருதுறது கல்வி. அதனால் இந்த சைக்கிளுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை நாங்கள் ஒதுக்கியிருக்கிறோம். இப்போ அண்ணன் வாழ்க்கையில் இப்போ நிறைய நடந்திருக்குன்னு தானே அண்ணன். இப்போ அந்த அனுபவத்தை பற்றி இப்போ நீங்கள் பாருங்க, உதவி செய்கிறதுக்குன்னு ஒரு மனசு வேணும் தானே. இப்போ நீங்களும் பெரிய கோடீஸ்வரன் அப்படிலாம் இல்லை, நீங்களே சொல்லியிருக்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மேக்கப் பிடிச்சி காய்க்கிறேன் லைஃப்பில். வந்து நான் கதைக்கிறதுக்கு காரணம் வந்து என் அம்மா வந்து சௌரங்களும் தான் என்னை இப்படி ஆளாக்கி விட்டது. நான் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் என் அம்மா செத்த அம்மா வந்து திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நான் வந்து எங்களோட அம்மாவும் ஒரு நேரம் சாப்பாட்டோட தான் என்னை வளர்த்தவன். இப்படி சபசந்திக்கு போய் அந்த வடையை கொண்டு வந்து தான் என்னை வளர்த்தவன், இது மடிக்க வச்சு. எனக்கு இதுக்கு மேலே கதைக்க தெரியாது. எனக்கு நான் இப்படி அனுபவம் இல்லை. எனக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. சரி, ஓகே. அண்ணனுக்கு ஒரு முதல் தடவை இப்போ என்ன போலலாம் இப்போ டெய்லி பேசியும் பழக்கம் இல்லை தானே. இப்போ அண்ணன் அழுதுட்டாரு. பெற்றோர் மேலே வச்சிருந்த அன்பு தான் அந்த ஊராக்கட்டி நான் கேட்குறேன், சில கேள்விகள் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க தானே அண்ணன், இப்போ விளங்கிட்டு தானே இப்போ அவங்களோட பெற்றோர்களை நினைவு கூறுறதுக்கு அவங்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக தான் அதை செய்கிறாரு. இப்போ இதற்கு முதல் இப்படியான உதவி உங்களோட ஊர்களுக்கு கிடைச்சிருக்கா? நீங்கள் அதை சொல்லுங்களேன். உதவிகள் கிடைச்சிருக்கா? எப்படி கிடைக்கலாம்? அப்படி இவ்வளவு 20 சைக்கிள், அது உலர்வு பொருட்கள், இப்படி சாப்பாடு சாப்பிட எந்த ஒரு அனுபவம் இல்லை, எங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்போ இந்த இடத்துல நீங்கள் தான் வாழ்கிறீங்க. நான் கேட்டு அறிஞ்சதை வச்சு தான் நான் பேசினேன்னா. இப்போ மழை காலங்களில் இப்போ இந்த இடத்துல வாழ்கிற மக்கள் நிறைய சிரமத்துக்குள்ளாகுறாங்க. இப்போ ஒரு கிழமைக்கு முதல் பாடசாலைக்கு போகும்போதும் அதிபர் சொன்னார் தண்ணி வசதி கூட இல்லை, பாடசாலையில் தண்ணி வசதி கூட இல்லைன்னு சொன்னார். இப்போ நான் கேட்குறேன் என்னன்னு, இப்போ இந்த உதவி திட்டத்தை நாங்கள் செய்கிறோம். அப்போ உங்களோட இடத்துல நிலைமையை பற்றி நீங்கள் சொல்லணும். இப்போ நீங்கள் இதற்கு முதல் சொன்னீங்க ஒரு தெளிவில்லாமல் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ அண்ணன்ட ஐடியா உண்டு, அதுக்காக நான் தெரிவு செய்து அண்ணன் கையில் கொடுத்தேன்னா இப்படி 3 ஊர்கள் இருக்கு, அவங்களுக்கு செய்தால் நல்லமெண்டு. இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, பெரிய நிலாவணையிலிருந்து இங்கே வாகரையில் மட்டும் அந்த மட்டக்கிழப்புல ஊர்கள் இருக்கு. உங்களை தெரிவு செய்ததுக்கான காரணம் சொல்லித்தேன். உங்களோட ஊருக்கல்ல. இப்போ சொல்லுங்களேன், என்ன எப்படி பாதிக்கப்பட்டு இருந்தீங்க? இப்போ இது வரைக்கும் இப்போ அரசாங்கத்தின் மூலமாகவும் சரி, வேற நிறுவனங்களின் மூலமாகவும் சரி, எந்தவித உதவியும் கிடைக்கிறேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் அதை பற்றி சொல்லுங்களேன். உண்மையாக பிரதர், இந்த இடம் வந்து 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து விடுதலை புலிகள் கட்டுப்பாடு பிரதேசமாக இருந்தது. இங்கே விடுதலை புலிகள் கட்டுப்பாடு பிரதேசம் என்றாலே தெரியும் எல்லாருக்கும். வந்து இங்கே எந்த அடிப்படை வசதியும் இருக்க இல்லை, மின்சாரம் இல்லை, வீடு இல்லை. இலங்கையிலே எல்லா இடத்துல இருக்கிற ஒரே விஷயங்களோட தபால் சேவை கூட எங்களுக்கு இல்லை. தபால் சேவை இல்லை எங்களுக்கு, இப்பயும் இல்லை. மற்றது என்னன்னா, எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போக்குவரத்து இல்லை. அதான் போக்குவரத்து, அதாவது எங்களுக்கு போக்குவரத்து ஷார்ட்கட் வழி ஒன்று இருக்குது. அதுக்கு பாதை ஆறு இடையில ஆறு, அதால நான் கடந்து போறோம்னு சொன்னா தோணிலாம் போகணும். சாதாரண சின்ன தோணி தான் போட்டிருக்காங்க. அடுத்த வேணா 12ஆம் மாதம் அந்த மாரிகாலம் வந்துட்டா வெள்ளம் பாராது. வெள்ளம் வந்துட்டா இதெல்லாம் தாளாது, இந்த வீடுகள் எல்லாம் தாண்டுறோம். நாங்க இடம்பெயர்ந்து அங்கால பக்கம் போகணும். கிண்ணியடிக்கு போகணும். டிஸ்பிளே ஆகி அங்கே கிண்ணியடிக்கு போக வேண்டி வரும். அந்த டைம்ல போக்குவரத்து முற்றா பாதிக்கப்பட்டோம். டிஎஸ் ஆபீஸ் தான் எங்களுக்கு போட் அனுப்புறது. போட் அனுப்பி அந்த போட்டு வந்து பயணம் செய்யறாங்க. அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் தாண்டும் வீடுகள் இந்த இடங்கள் ஒன்றோட தாளாது. அந்த பக்கத்து வீடுகள் தாண்டா நாங்க எடுத்து பாதுகாப்பு இல்லை தானே, சேஃப்டி இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் எடுத்துரும். வெளியில திடீர்னு தண்ணி வந்தாலும் பிரச்சனை ஆகிடும். அந்த டைம்ல எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறதுனா, இங்கே பாம்பு கடிச்சாலோ ஆக்கள் ஏதாவது ஒரு விபத்து நடந்தாலோ அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சேர்க்கறது பாரிய கஷ்டம். இப்போ ஒரு அளவு பிரச்சனை இல்லை, இங்கே எடுத்து போயிடலாம். வெள்ளம் வந்தா கஷ்டம்னா, அதாவது எங்களுக்கு என்ஜின் போட்டு எங்களுக்கு இருந்துட்டா, எங்களோட கையில் இருந்துட்டா எங்களுக்கு இலகுவா இருக்கு. நாங்கள் டிஎஸ்எஃப்சியில் என்ஜின் போட்டு எடுத்து வந்துட்டு வெளியே வச்சுக்கொள்றோம். யாருக்கும் பாம்பு கடிச்சாலும் இன்னொன்னா எடுத்து போறது. அப்படியான
இப்போ ஓகே, இப்போ இந்த உதவி திட்டத்தில் ஒரு முக்கியமானதுண்டா கல்வி தான். இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ நான் இந்த இடத்துல வந்து உங்களோட நிலைமையை நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ இந்த ஊரில் இப்போ எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இருக்கிறாங்களா? பட்டதாரி இல்லை, இப்போ பட்டதாரிகள் இல்லை. இப்போ இனிமே தான் உருவாகணும். இப்போ தான் 2 பேர் யூனிவர்சிட்டி போய் கொண்டிருக்காங்க. யூனிவர்சிட்டி உருவாகிருக்கிறாங்க. அதான் இப்போ இந்த ஊரில் இப்படி குரல் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் இப்போ உங்களுக்கு தேவையான வசதிகள்லாம் அவங்க எடுத்து தரலாம் தானே அரசாங்கத்தின் மூலமாக. அதான் இப்போ தான் இப்போ இதில் இருக்கிறாங்க. இப்போ பாடசாலை உடுப்பு போட்டு பாடசாலை மாணவிகள் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் வருங்கால இந்த ஊரின் செல்வங்கள் என்று சொல்லலாம். உங்களோட ஊரின் நிலைமையை நீங்கள் அறிஞ்சு நல்லா படித்து உங்களோட ஊரின் நிலைமையை நீங்கள் மாற்றணும். இதில் 3 ஊர்கள் இருக்கிறீங்க. விளங்குது தானே? அண்ணா சொல்கிறது விளங்குதா? இப்போ அண்ணாவும் கூட இப்போ பெரிய அளவுலாம் படிக்கல. ஆனால் நான் இந்த வளர்ந்து இந்த மீடியாவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்த படிப்புற அருமையை நான் உணர்ந்தேன்னா விளங்குதான். இப்போ கூட எனக்கு நிறைய விஷயங்கள்லாம் தெரியா. இந்த அனுபவத்தை வச்சு தான் நான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். கல்வின்றது முக்கியம், சரிதானே? அப்போ நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஊரின் நிலைமையை நீங்கள் மாற்றலாம். பாருங்கள், உங்களோட வீடுகளில் இப்போ அவசரத்துக்கு இப்போ மருத்துவமனைக்கு போகணும்னு சொன்னால் போகலாமா? பாதை இல்லை, இப்படி சுற்றி வளைச்சானே போகலாம். அந்த பாதையும் கூட ஒழுங்காக இல்லை, சரிதானே? கிருவூர் இப்போ நாங்கள் இப்போ சொல்லப்போனால் ஒரு 2 கிலோமீட்டர் வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே எடுக்குது. அப்போ எப்படி அவசரம்டா போவீங்க? இப்போ அண்ணன் சொன்னார், இப்போ பட்டதாரிகள் இல்லாததால் விலங்குதானே. பட்டதாரிகள் இருந்து இப்போ நிறைய படிச்சாக்கள் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ குரல் கொடுத்து இப்போ எந்த வசதிகள் ஏற்படுத்தி தரலாம் தான். இப்போ இந்த வீடியோ மூலமாக நான் இதை தெரியப்படுத்துகிறேன். இப்போ இங்கே மருத்துவமனை இருக்கா? எத்தனை நபர்கள் இருக்கிறாங்க இந்த 3 ஊர்லையும் சேர்ந்து? 3 ஊர்லையும் 800 பேர் இருக்கிறாங்க. இப்போ 800 பேருக்கும் ஏதாவது அவசரமா இப்போ மருத்துவமனைக்கு போகணும்னு சொன்னா கஷ்டம். தோணியை கடந்தான் போகணும். அடுத்தது ஜானை பிரச்சனையும் இருக்கு. ஜான இரவு 6 மணிக்கு பிறகு ஜானை வந்துடும். அந்த ரோடெல்லாம் போகல. இப்போ எத்தனை மணி மட்டும் அதில் அந்த போட்டில் அந்த தோணியால போகலாம்? 6 மணி வரைக்கும். 6 மணி மட்டும் போகலாம். பாருங்களேன், இப்போ போக்குவரத்து முக்கியமாக காணப்படுது. இப்போ போக்குவரத்து மையம் வச்சு தானே உங்களுக்கு நாங்கள் சைக்கிள் தரோம், சரிதானே? இப்போ 27 சைக்கிள் நாங்கள் தர போகிறோம். இப்போ உங்களோட ஒரு லிஸ்ட்டு படி தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அண்ணன். இப்போ அதில் நீங்கள் யாருக்கு கட்டாயமாக இப்போ நாங்கள் 27 சைக்கிள் முடிவு எடுத்துட்டோம். நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் தான் தெரிவு செய்தீங்க. இப்போ மேலதிகமாகவும் யாருக்கு தேவையோ அதை நாங்கள் வருங்காலத்தில் பார்ப்போம், சரிதானே? கட்டாயமாக இதை குறிப்பிடணும். யாரும் கோவிக்க தேவையில்ல. இப்போ உங்களோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு சைக்கிள் கிடைக்கலண்டு விளங்கிட்டா வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். விளங்கிட்டு தான். இப்போ 3 ஊர்களுக்கும் சேர்ந்து இப்போ அண்ணன் ரூபாய் 20 லட்சம் அப்படி ஒதுக்கினதே ஒரு பெரிய விஷயம். இப்போ அண்ணன் நிலைமையை சொன்னார் தானே, விளங்கிட்டு தானே? யாராச்சும் இந்த ஊர் சார்பாக யாராச்சும் பேச போறீங்களா? குற்றத்தை சொல்ல தேவை, விளங்குதா? இப்போ எங்களுக்கும் தெரியும், நானும் இப்போ நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்து போட்டு போனால் பக்கத்து வீட்டாக்கள் எல்லாம் குறை சொல்லுவாங்க. அந்த குறைகள் இப்போ சொல்ல தேவை, சரியா? இது இந்த ஊர்களுக்கு உங்களுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். இப்போ யாராவது முன்வந்து சொல்ல போறீங்களா? யாராச்சும் படிச்சாக்கள் இப்போ இப்போ யூனிவர்சிட்டி போறாக்கள் இதில் இருக்கிறீங்களா? வர மாட்டீங்களா? வந்ததை பத்தி இப்ப ஒரு தலைவர் சொல்லித்தாரு. இப்போ உங்களோட ஒரு சார்பா ஒரு மக்கள் ஒரு ஆள் வாங்கல, நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி உதவி செஞ்ச எங்களோட அண்ணாக்கு மனமார்ந்த நன்றிகள். இன்னும் இந்த கிராமத்துக்கு இன்னும் மேலும் உதவி செய்யுமாறு கேட்கிறேன். எங்களுக்கு இங்க ஸ்கூலுக்கு போறதுலாம் பெரிய கஷ்டம்தான். இங்க இருந்து போகல சைக்கிள், ஒருவேளை சைக்கிள் பஞ்சரா போனாலும் நேரத்துக்கு அங்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கான இது கிடைக்கிறது. நாங்க இங்க போய் நின்று தோணி சரியான டைமுக்கு எங்களுக்கு வரல. நாங்க இங்க இது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்துதான் நாங்க ஸ்கூலுக்கு போவோம். அப்படியான கஷ்ட நிலைமையில நாங்க போய் படிச்சேன். இப்ப இருக்கிற இந்த சிறுவர்களுக்கு சைக்கிள் கொடுத்த உதவி நிலைமைக்கு இந்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி. பெண்கள் சார்பா ஒரு தங்கச்சி வந்தாங்க, ஆண்கள் சார்பா கட்டாயம் பேசத்தான் வேணும். இங்கே வருகை தந்திருக்கும் எங்களுடைய அக்கா அண்ணாக்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
உதாரணமாக எங்களோட 3 கிராமத்தை எடுத்துக்கொண்டோமானால் யுத்த காலத்திலே மிகவும் பின்தங்கிய கிராமமாக காணப்பட்டது. 2008க்கு பின்னர் எங்களுடைய கிராமம் படிப்படியாக அறிவிலையும் சரி, இந்த கல்வியிலையும் சரி, அனைத்து விதமான இதுகளையும் சரி ஒரு விதமாக முன்னேறிக்கொண்டு தற்பொழுது ஒரு நடுநிலையான மட்டத்தில் எங்களுடைய 3 கிராமங்களும் இது செஞ்சு கொண்டிருக்கின்றன. அத்தோடு எங்களுடைய கிராமத்தில் நிறைய உதவிகள் கிடைச்சிருக்கு. அதே போன்று இப்படி ஒரே தரத்தில் 27 சைக்கிள் மற்றும் இந்த சாப்பாடு மற்றும் இந்த உலருணவுப் பொருட்கள் எல்லாம் வழங்கியது தான் முதல் தெளிவாக எந்த அனுபவத்தில் இது செய்யும். மற்றதாக எங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டோமானால் தற்பொழுது மிகவும் கஷ்டகரமான நிலையில் மிகவும் குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அத்தோடு எங்களுடைய கிராமத்தில் அதாவது காலையில் 6 மணியிலிருந்து பின்னேரம் 6 மணிக்கு வரைக்கும் தான் பலியால் இது செய்ய முடியும். அதுக்கு பிற்பாடு இந்த நைட் பலி எங்களுடைய காட்டு யானைகளின் தொல்லைகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்ததாக எங்களுடைய கிராமத்தை எடுத்துக்கொண்டோமானால் அதாவது அவசர தேவைகளுக்கு மிகவும் அதாவது இந்த வைத்தியசாலைக்கு ஒரு பாம்பு ஏதோ ஒரு சிறுவர்களுக்கு பெரியார்களுக்கு அதிகமாக இருந்தால் அதை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு போதிய அளவான வசதி எதுவும் இல்லை. அதாவது எங்களுடைய முருகந்தி ஆறு அந்த ஆற்றை கடந்து தான் போகணும். அதாவது நைட் வெளியே ஏதாவது நடக்குமாக இருந்தால் யானை தோணி சில டைம்களில் அந்த துறையால் கடந்து போகிறதுக்கு தோணி கூட கிடையாது. அந்த தோணி இருக்கவங்க அவசர தேவைகளுக்கு அந்த நடக்கும்னு சொன்னால் இது செஞ்சு கொண்டு போகணும். அதோடு எங்களுடைய கிராமத்தில் இன்னும் நிறைய உதவிகள் கிடைக்கணும். அதாவது இந்த சைக்கிள் பிரச்சனையில் 27 சைக்கிள்கள் வந்திருக்கு. அதில் இப்போ விடுபட்ட பிள்ளைகள் ஒரு சில பிள்ளைகள் இடிக்கும். அவர்களுக்கும் உங்களால் வேண்ட உதவிகளை வருங்காலத்தில் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு அதோடு இந்த உதவிகளை ஏற்பாடு செய்து தந்த உங்களுக்கும் இந்த அண்ணாவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதோட இந்த இதை முடித்துக்கொள்ளணும். ஓகே. என்னோட பயணத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்சது அண்ணன். அதே போல உங்களோட ஊருக்கும் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னும் மேலதிகமான உதவிகள் கட்டாயமாக கிடைக்கும். சரியா? இப்போ சைக்கிள் யாருக்கு கிடைக்குதோ ஒரு பொடியின் வாங்கலை, நீங்கள் பேசுங்களேன். யாராவது ஒரு ஆள் வாங்க. ஒரு பெண் பிள்ளையும் ஒரு ஆண் பிள்ளையும் வாங்க. தங்கச்சி எத்தனையாம் ஆண்டு? 5ஆம் ஆண்டு. இதுவரை காலத்துக்கு சைக்கிள் இல்லை. அப்போ கஷ்டம் எப்படி? நீங்கள் உங்களோட கஷ்டத்தை பற்றி சொல்லுங்களேன். சைக்கிள் இல்லாமல் என்னென்ன கஷ்டங்கள்? இப்போ எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிற நீங்கள்? 2 கிலோமீட்டர் நடந்து போற. நீங்க சொல்லுங்களேன், வெயிலுக்குள்ள நடந்து போற அதை பத்தி சொல்லுங்களேன். இப்ப 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு மட்டும் நடந்து போறீங்க. உங்களோட குடும்பத்துல எத்தனை பேர்? 4 பேர். உங்களோட சகோதரங்கள் எல்லாம் அப்படித்தானா நடந்து போன? அப்ப ஒருத்தருக்கு சைக்கிள் இல்லை. ஏன் இல்லாம போனது? அப்பா இருக்காங்களா? அப்படி அதுதான் வருமன்றதால அந்த சைக்கிள் கிடைக்கல. மற்ற கல்விக்கான தேவைகள் எல்லாம் கிடைக்குதா? உதவி கிடைக்கும். உங்களோட அப்பா என்ன கூலி வேலை செய்யறாரு? என்ன கூலி வேலைன்னா என்ன வேலை? ஏன் அழுக வருது? சைக்கிள் கொண்டு சரியா வசதியில் கூட வாங்கி கொடுக்குறது. இல்லைன்னா இப்போ வாங்கி கொடுத்தீங்க. அப்பா ஏன் அதால் தானே அவங்களோட அப்பா இந்த சைக்கிள் கிடைச்ச எங்களுக்கு மிக மிக சரியான சந்தோஷம். நாங்கள் சைக்கிள் தந்த உங்களுக்கு அத்தனை பேருக்கு எங்களை மனமான நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். நடந்துதான் போய் வரவங்க. அவங்களோட அப்பா வேலைக்கு போனா அவங்களோட பேக்கை தூக்கிட்டு சரியான பாருங்க. அந்த பள்ளி பேக்கு தூக்கி தான் நடந்து போய் வரணும். நாங்கள் சில டைம்ல என்னன்னா போறவங்களை தேடி பார்த்து வாரத்துக்கு அந்த எங்களால இந்த பேக்கு தூக்கிறோம். அவங்களோட பள்ளி பேக்கு தூக்கல அந்த டைம்ல அவங்க தூக்கிட்டு போய் தான் தூக்கிட்டு வரோம். மழை கொஞ்சம் ஆகுறத கஷ்டம் எங்களுக்கு. இவங்க நடந்து வர சரியான கவலை தான். நமக்கிட்ட ஒரு வசதி இல்லை. இப்படி ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்க நம்ம பிள்ளைக்கு சொல்றதுக்கு சரியான கவலை. நாங்களுக்கு சரியான கவலையில நாங்கள் இருக்கிற சைக்கிள் நீங்க எங்களுக்கு தந்தது
எங்களுக்கு சரியான உதவி. அதை போலன்னா இந்த கொடுக்காத புள்ளியில மனவட்டப்பாட்டு தான் இருக்கிறாங்க. உங்களால் ஏண்ட அளவுக்கு நீங்க அவங்களுக்கு சவிக்கல செஞ்சு உதவி செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு சந்தோஷமான நிலைமையா தான் இருக்கும் எங்களுக்கு. அதுதான் இப்பதான் நீ ஆரம்பம், அதை நான் சொல்றேன். இப்பதான் ஆரம்பம், அதை எல்லாரும் மனசுல வச்சீங்கன்னா சரி. அதே காலத்துல நான் எங்களுக்கு அண்டைக்கண்ணன் உழைச்சி சாப்பிட்றதே பெரிய கஷ்டமா இருக்குது. இப்ப வீட்டுல நானும் அவரும் சொன்னா 2 பேரும் போனதான் இவங்களோட நிலைமையை பார்க்கலாம். இவங்களுக்கு வருத்தங்கள் வரதானி, அதனால இவங்களோட நிலைமையை பார்க்கலாம். இவங்க சமைக்கலண்டா எல்லாருக்கும் இவைக்கு மட்டும் இல்லை, நான் இருக்கிற அத்தனை பேருக்கு அவங்களுக்கு சின்ன சின்ன உதவி இருக்கிறார்கள். அவங்களுக்கு சின்ன சின்ன சமைக்கல வாங்கி கொடுத்துருக்காங்க. சமைக்கல நல்லா இருக்கு. மாசம் இங்க நடந்து போவே இல்லாதுங்க. அவங்க கிளாஸுக்கு போகணும் எங்கேயும் சொன்னாலும் ஸ்கூல் விட்டு வந்து நேரத்துக்கு எங்களை போவே இல்லாதண்ணா. அதான் கஷ்டம். கிளாஸ் வச்சு கொள்வாங்க அவங்க நாங்க அனுப்பி போறது வசதி இல்லை. சைக்கிள் இல்லாதால கிளாஸுக்கெல்லாம் போற கஷ்டம் இனிமே போகலாம் தானே. நடையில போய் வரோங்க, நடையில போயிட்டு வரோங்களா? அதான் கொஞ்சம் சிரமம் அதானே, சைக்கிள் இல்லாதால. 5ஆம் ஆண்டு போனதுக்கு அப்புறம் இவங்க நாங்க போய் கூட்டிட்டு வரதை நிறுத்தினாங்க. ஏன்னு சொன்னா அவங்க பெரியாக்கள் பேக்கு தூக்கிட்டு வருவாங்க என்ற மனத்தன்மையில் நாங்க விட்டு தெரியுது. இல்லாட்டி ஸ்கூலுக்கு போறோம் கூட்டிட்டு போறது ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் நாங்க டைமை பார்த்து போறவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு இப்படி கஷ்டம் தான் எங்களுக்கு. அப்படி என்ன சரி அழுவ கூட சரியா? இப்ப உங்களுக்கு சைக்கிள் கிடைச்சிருக்கி சந்தோஷமா இனிமே இருக்கணும், நல்லா படிக்கணும் சரியா? இப்ப அண்ணன் தான் உதவி செய்தாரு சரியா? இப்ப அந்த பேரை காப்பாத்தணும்னா நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும் சரியா? எத்தனையாம் பிள்ளையா வார நீங்க? 6-7 பிள்ளையா வருவாங்க. 6-7 பிள்ளை இனிமே 1ஆம் ஆள் 2ஆம் ஆள் பிள்ளை வரணும் சரியா? 2 பேர் இருக்காங்க 5ஆம் ஆண்டு போறாங்களா? அவரு பெஸ்ட் பாரவரி. ஆனா அவருக்கு சவிக்கு இல்லை, எங்களுக்கு ஒரு சவிக்கு தந்தது பெரிய உதவி. 2 பேரும் போய் கொண்டு வருவாங்க. அதான் இப்ப 6 பெரிய ஆள் வீட்டு இருக்காருன்னா ஓகே, அது அவ ஏத்தி கொண்டு போகலாம் சரிதான்? அப்படி சரியா? அழுவ கூட ஏன் அழுத? சைக்கிள் கிடைச்ச சந்தோஷத்துல அது அவங்களோட கையில நாங்க சைக்கிளை தருவோம் சரியா? யாராவது ஆம்பளையில யாராவது பேச போறீங்களா? இப்ப உங்களோட ஊருக்கு இப்ப அத்தியாவசியமா இப்ப என்ன தேவைன்னு இப்ப கேட்டு இப்ப அவங்க சொன்னாங்க ஒரு போட் என்ஜின். எங்களோட கிராமத்தை பொறுத்தவரையில் இந்த வெள்ளங்கள் 6 மாதம் தரையால் போகலாம். 6 மாதம் போட்டில் தான் 6 மாதம் போகலாம். 6 மாதம் நம்ம 6 மாதத்துக்கு வெள்ளம் நீ இப்போ இந்த வருஷம் தான் வெள்ளம் குறைவாக இருக்கு. இல்லாட்டி வெள்ளம் இந்த டைம்ல எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் தண்ணியாக இருக்கும். போட்டெலாம் பயணம் செய்யணும். அந்த டைமில் நாங்கள் போட்டுகள் எங்களுக்கு தேவைண்டா டிஎஸ் ஆஃபீஸில் தருவாங்க. அதுக்கும் போய் மண்ணெண்ணெய் இல்லைன்னுவாங்க. அப்படி நாங்கள் அதுலேயும் கழிச்சு தான் கொண்டு வந்து அத்தியாவசிய தேவைகளுக்கு நாங்கள் இங்கேருந்து சாமான்கள் வாங்க போகிறோண்டா அதுக்கெல்லாம் நாங்கள் கொண்டு போய் அங்கே சாமானை வாங்கிட்டு திருப்பி ஏற்றிட்டு வர ஸ்கூல் பிள்ளைகள் பின்னத்தில் காலையில் கொண்டு விட்டு பின்னத்தில் ஏற்றிட்டு வரணும். அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு தான் அந்த அத்தியாவசிய தேவையான இன்ஜின் போட்டு நாங்கள் கேட்டதுக்கு காரணம். அதுதான் இப்போ பாடசாலை மாணவ மாணவிகள் போகணும் என்றாலும் அடுத்தது இப்போ மருத்துவ அவசரத்துக்கு போகணும் என்றாலும் ஒரு போட் ஒன்று இருந்தால் நல்ல சொன்னீங்க. இப்போ கேட்கும்போது அதான் சொன்னீங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து இப்ப அந்த உதவியை செய்ய போறாங்க. இந்த உதவியை செய்யறதுக்கு அவங்களுக்கு 2 மாத காலங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். கட்டாயமா செய்வாங்க. அதான் இப்ப அடிப்படையான தேவைகளை நாங்க பூர்த்தி செய்து தாரோம். இப்ப நான் இதற்கு முதல்ல சொன்னேன், நான் படிக்கிறார்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் விளங்கிட்டு தானே இந்த ஊர் கல்வியால மேம்படணும் நான் ஆசைப்படுறேன் சரிதானே? இப்ப விளங்குது தானே? இப்ப எல்லாம் கல்வியிலான தங்கியிருக்கேன். அறிவுன்றது இருந்தா இந்த ஊருக்கு என்னென்ன தேவை. இப்ப நீங்க ஒரு அனுபவத்தின் மூலமா நீங்க ஊருக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப உங்களோட ஊர்ல படிச்சாக்கள் இருந்த இன்னும் டெவலப் ஆகலாம். நாங்க எங்களோட ஊர்ல 2 பட்டதாரி, ஒரு ஆள் வந்தாரமுல கேம்பஸ், ஒரு ஆள் யாழ்ப்பாண கேம்பஸ்ல படிக்காரு. இந்த 12ஆம் மாசம் அவர் வெளியாகிறாரு. வந்தாரமுல கேம்பஸ்ல படிக்கிறாள். அப்ப அவரே மாதிரி இன்னொரு 10 பேர் உருவாகுவாங்க. இப்ப எங்க 10 பேர் உருவாகுவாங்கண்டா அவங்கள இருந்து 10 பேர் உருவாகுவாங்க. அவங்கள இருந்து 10 பேர் அப்படி கிளைமாய் போய் இந்த கிராமம் டெவலப் ஆகும்ன்றதுதான் எங்களோட இவங்களை கல்விக்குள்ள கொண்டு போனா மட்டும்தான் நம்ம கிராமத்திலேயே தேவைகளையும் படித்த சமுதாயத்தையும் கொண்டு வரலாம்ன்றதுதான் எங்களோட நோக்கமும் எங்களோட சிந்தனையும். இப்போ எங்களோட கிராமத்தில் அந்த டியூஷன் கொடுக்குற பொடியும் மாஸ்டர் பொடியும் வருது இருக்கான். அவன் இங்கேருந்து நடந்து போய் இன்னொரு கிளாஸ் கொடுப்பான். கொடுத்துட்டு காலையிலேயும் இப்போ நேற்று லீவு விட்டுட்டாங்க.
ஃப்ரீயா செய்யற அவருக்கு ஒன்றுமே நாங்கள் கொடுக்குறோம்ல அவரை தெரிவு செய்திருக்கோம் என்னன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவையான பாடத்துகளை கொஞ்சம் நேரம் பண்ணாலும் கொடுங்கன்னு சொல்லி அப்போ என்னென்னு சொன்னால் அவருக்கு ஒரு சைக்கிள் ஒன்று அதுக்குள்ளே அவருக்கு தம்பி இருக்கான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு இதுக்குள்ளே உள்வாங்கப்படலை என்னென்னு சொன்னால் அது அந்த ஏற்கனவே அது உள்வாங்கப்பட்டிருந்த இது கூட இன்னும் கூட கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தே வந்தீங்க அவருக்கும் அவருக்கும் ஒரு சைக்கிள் ஒன்று கொடுத்து அவர் இந்த பிள்ளைகளை கொண்டு வழி நடத்துவாருங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு. அதுதான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம். அடுத்தடுத்த கட்டங்கள் எல்லாம் செய்யலாம். இப்போ என்னோட யூடியூப் சேனல்ல அதை செய்ய முடியும்னு சொன்னால் செய்யலாம். சரியா? இப்போ அண்ணன் ஏதாச்சும் பேச போறீங்களா? நீங்க 5 சைக்கிளா? இப்போ பாருங்க, இப்போ அண்ணன் 5 சைக்கிள் இப்போ அவர் தரப்போறாரா? இப்ப 5 சைக்கிள் இப்ப அண்ணன் முன் வந்திருக்கிறாரு. இப்ப உங்க முன்னாடியே முன் வந்துட்டாரு. போட்டுக்குரிய உதவியும் அடுத்தது 5 சைக்கிளும். இப்ப அண்ணனும் இப்ப ஏற்கனவே இப்ப அதெல்லாம் முடிஞ்சு இப்ப அண்ணனும் உதவி செய்துட்டாரு. இப்ப பாருங்களேன், உங்களோட கஷ்டத்தை நேரடியா வந்து உண்மையிலே பாராட்டணும். இப்ப அண்ணன் உங்களுக்கு புள்ளியார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த ஆரம்பம் எங்க போய் முடியணும்டா, இப்ப இங்க கல்வி கற்று நிறைய பட்டதாரிகள் உருவாகி இதுல ஒரு பாலம் கொண்டு வரணும் அண்ணன். அதான் என்னோட ஆசை. அண்ணன் வாங்கல, இதுல ஒரு பாலம் கொண்டு வரணும். இதுல பாலம் கொண்டு வரணும் என்பதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. நாங்களும் உங்களோட நிறைய கதைச்சதும் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க. ஸ்கூலுக்கு வந்து அதிபர் சொன்னார் இதுக்குள்ள பரிசு எல்லாம் எடுக்கணும். மாதிரி நீங்கள் வேறொரு இடத்தை கொண்டு போய் இதை சிறப்பாக நடத்துங்கன்னு உங்களுக்கு கேட்க வச்சு சொன்னவர். அப்போ உடனே நான் சொன்னேன், இல்லை நான் எங்களோட கோயில் இருக்கி இடத்திலே நம்ம ஃபங்க்ஷன் நடத்துவோம் பண்ணி இந்த மழை வந்ததால தான் நாங்கள் இதுக்குள்ளே நடத்த வலிக்கிட்ட. இல்லைன்னு சொன்னால் அந்த கோயிலெல்லாம் நாங்கள் இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடும் செய்திருந்தாங்க. நேற்று உங்களோட ஃபோன் கழிச்சு நான் அந்த சைக்கிள் ஒன்று ஏதோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் நான் உங்களோட இருந்தாலும் அடுத்தது அண்ணன் இப்ப உங்களோட கோயிலுக்கு இப்ப கரண்ட் வசதி இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப கரண்ட்டுக்கு எவ்வளவு தேவை? 48,800 ரூபா. 48,800 ரூபா. சரி, அதையும் நம்ம செய்வோம். சரிதானே? யோசிச்சு பார்த்துட்டு இப்ப கரண்ட்ன்றது முக்கியம் தானே. அந்த கோயிலுக்கு இல்லைன்னு சொல்றாரு அண்ணா, அதுதான் பேசுறாரு. 45,000 நம்ம அது செய்து தரப்படும். சரிதானே? இப்ப என்னோட சேனல் சார்பா செய்து தரப்படும். இப்ப இந்த உதவியும் கூட இப்ப என்னோட நான் என்னென்ன நான் வந்து தெரியப்படுத்துறது உதவி செய்ய முன்பு வருவாங்க. இப்ப அண்ணனை போல தாய் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இப்ப என் மூலமா இப்ப நிறைய புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் உதவி செய்திருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை என்னோட கடமை. இப்ப ஒரு குடும்பத்துல பிரச்சனையே ஃபுல்லா முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்கு வாழ்வாதார உதவி. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப இந்த ஊர்ல அதாவது முருக்கந்தீவில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு உண்டு, குடிசையில் இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு உண்டு கட்டி கொடுக்க போறோம். இப்ப நடந்து கொண்டிருக்க வேலை அதை கொடுக்க போறோம். அடுத்தது இந்த ஏற்கனவே 3 சைக்கிள் என்னோட யூடியூப் சேனல் கூட கிடைச்சிருக்கு இந்த ஊருக்கு. சரி, ஓகே, அதான் சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரியா? இப்ப அடுத்தது என்ன சொல்லுமாண்டா, இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க. இப்ப எனக்கும் அண்ணனுக்கும் மாலை போட்டது. ஓகே, இப்ப அண்ணன் சகோதரிகளுக்கும் மாலை போடணும் பண்ணி இந்த ஊர் மக்கள் ஆசைப்பட்டீங்க. ஆனா அவங்க ஒரு பெருந்தன்மையால அது அவங்க எடுத்துக்கூடல. அவங்க சொல்றாங்க, இப்ப உங்களை போலதான் அவங்களும் மாலையெல்லாம் போட்டு எங்களை அழகுபடுத்த தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ அதுல யாருக்கு மனது சங்கடமா இருந்தா தவறுல எடுத்துக்கொள்ள வேணாம். ஏனண்டா பாருங்களேன், சொல்ற விலங்கு தானே. இப்ப அவங்க அதெல்லாம் விரும்பல. ஏனென்றால் இப்ப பாருங்களேன், இப்ப அவங்க ஒரு பெருந்தன்மையை விரும்பாம இருக்கிறீங்க. அது இந்த இடத்துல சொல்ல வேண்டிய நீங்களும் தவறு அண்ணனையும் கூட. அனைவருக்கும் வணக்கம். இதுல வந்து நாங்கள் 3 கிராமத்தை உள்ளடக்கி அந்த கிராமத்துக்கு சின்ன ஒரு உதவி திட்டம் பண்ண செய்வதற்காக எங்கள 2 நாளுங்கிற சகோதரர்கள் 5 பேர் இந்த இடத்துல கனடாவில இருந்து வருகை தந்திருந்து. உண்மையில நாங்கள் வரும்போது சரியா கஷ்டத்தை எதிர்நோக்கி நாங்கள் வந்த பாதை வந்து சரியான சிக்கலான ஒரு பாதை. அப்படியான ஒரு பாதைக்கு நாங்கள் 1.5 மணி நேரமாக மினக்கெடுத்தோம். அதை விட இன்றைக்கு நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு நீங்கள் தந்த அன்பும் ஆதரவும் மிக்க அது கோடான கோடி நன்றிகள். உங்களோட அன்புக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கணும்னு சொன்னா
நீங்கள் அப்படி ஒரு அன்பு எங்களுக்கு தந்தீங்க. அதை விட நீங்க தந்த சாப்பாடு எங்களுக்கு நாங்கள் ரெண்டுமே சாப்பிடல அளவு ஒரு சாப்பாடு, அப்படி ஒரு சாப்பாடு நாங்கள் ருசியோட உணர்ந்து சாப்பிட்டுருக்கோம். அதுக்கும் மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. அதோட நாங்கள் வாராங்களுக்கு எங்களுக்கு எப்படியெல்லாம் பரிமாறுவோம்னு சொல்லி ஒரு நல்லுண்ணத்தோட நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒழுங்கான முறையில் அதை பரிமாறுனீங்க. அதற்கு எல்லாம் மனமார்ந்த நன்றிகள் தரிசாயி. மற்றது இந்த உதவி திட்டம் வந்து எங்களோட நயனாதீவு இந்த 5 சகோதரர்கள அம்மா அப்பாட்ட நினைவாக நாங்கள் செய்கிறோம். இவையும் வந்து இவர் வந்து விகானண்டா வந்து என்னத்தை ஆசைப்பட்டவர்னு சொன்னா இந்த கிராமத்துக்கு இந்த மக்களுக்கு வந்து நாங்கள் வாழை இலையில பரிமாறுவோம் சொன்ன அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நான் இவர் வந்து பாக்ஸில் எடுத்தெல்லாம் நான் கொடுக்குறதெல்லாம் ஒரு திட்டமிட்டு பார்த்தேன். அப்ப அந்த இடத்துல அவர் வந்து அதை விரும்ப ஏற்றுக்கொண்டது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த வாழை இலையில அவருக்கு அம்மா வந்து வாழை இலையில கோயில சாப்பிட்டு அந்த வாழை இலையில மீதி சாப்பாடை கொண்டு தங்களுக்கு தருவாங்க எதிர்பார்ப்போட வீட்டுல காத்து கொண்டு இருந்து வளர்ந்த அந்த ஃபேமிலி தான் இல்லை. உங்களை விட சரியான ஒரு வர்ம கொள்ளை வந்தவர் தான் நான். அப்ப அந்த ஒரு இதுக்காக அந்த அம்மா அப்பாண்ட நினைவுக்காக அவர் அந்த வாழை இலையிலேயே இந்த உணவு பரிமாறத்தை செய்யணும்னு சொல்லி மனசார விரும்பினவர். அதோட அவர்களும் வந்து சரியான ஒரு இடர்பாடான நேரத்தில் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்த இடத்த எங்களுக்கு வரைய கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு. அப்படி இருந்தாலும் நாங்கள் வந்துட்டோம். அதோட இந்த நிகழ்வுக்கு வந்து தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது எங்கள அண்ணன். இந்த அண்ணனை வந்து நீங்க சரியா நன்றி கூட கடமைப்பட்டுள்ள நாங்கள். அதோட இந்த நிகழ்வை வந்து நினைவு நிகழ்வை வந்து இந்த அண்ணன் தலைமைதாங்கி செய்து கொண்டு இருக்கின்ற இப்ப நாங்கள் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு உதவி திட்டத்தை வழங்கினது போல இன்னும் இந்த 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 நிகழ்வை வந்து பார்க்கிற அனைத்து நல்லுள்ளங்களும் வந்து இன்னும் இந்த கிராமத்துக்கு இன்னும் நிறைய உதவி திட்டங்களை வழங்கி இன்னும் இந்த கிராமத்தை மேல கொண்டு வரணும்ன்றது என்னுடைய ஆவம். இந்த அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றிகள். இந்த அண்ணன் வந்து இப்படி ஒரு இடத்தை டிசைட் பண்ணினதுக்கு எங்களுக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. நாளெல்லாம் உண்மையில இப்படி நினைக்காது, இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். எனக்கு அப்படி தெரியாது. நான் இப்படியெல்லாம் இருக்கிறேன். நான் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு வீடு ஒரு எங்காலும் இருந்த ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஒரு வீட்டை தான் நான் சாதிச்சிருக்கேன். அப்ப அப்படியான ஒரு இடைக்கு நாங்கள் வந்தனால இப்படியே ஒரு கிராமம் இருக்குது, இத்தனை குடும்பம் இருக்க வாழுது, 3 கிராமத்தை உள்ளடக்கி இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது. அதனால இந்த அண்ணனுக்கு நான் மனமார்ந்த நன்றியாக சொல்றதை கடமைப்பட்டிருக்கேன். இந்த அண்ணன் வழிநடத்தின்படி எங்க கிராமம் வந்து இன்னும் மென்மேலும் வளரும். இன்றைக்கும் இதுல இருந்து கொஞ்ச நேரம் கலைச்சலாலே அண்ணன் வந்து இன்னும் இந்த சமூகங்கள்ல இன்னும் கூடுதலான உதவியை பெறதுக்கு ஏற்பாடு இப்பவே உங்களுக்கு முன்னால செய்தார். அதுக்கு மனமார்ந்த நன்றி. ஓகே, நன்றியா. அன்போட வணக்கம். எங்களோட முப்பது ஸ்கூலுக்கு எங்களோட 30 ஸ்கூலுக்கு வேலிகள் கிடைக்கல. அதுக்கு எந்தெந்த நாட்டினாலும் மாடு அழுந்துது. நீங்க பார்த்து செய்யணும். எங்களோட ஸ்கூல் எல்லாம் நல்லா செய்யணும். அவ முருகந்தீவு பாடசாலைக்கு பாதுகாப்பு வேலிகள் இல்லையா? அப்படியே வேலி இல்லாமலாம் இருக்கு. எந்த ஸ்கூல்? பெரிய ஸ்கூலா? பெரிய ஸ்கூல் 10 மட்டும் இருக்கு. 10 மட்டும் இருக்கு. இப்ப அந்த ஸ்கூல்ல தான் நான் குறிப்பிட்டேன்னா தண்ணி வசதி இல்லைன்னு. சரியா பேச போறீங்களா? சரியான நாங்க அங்க இருக்கிறோம். உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. டைமும் உதவி செஞ்ச பொருட்கள் தந்ததுக்கு நல்ல உதவி சாப்பாடு நன்றி தெரிவிக்கணும். நீங்க ஒரு பெற்றோர் சார் வந்து நன்றி சொல்லிருக்கிறீங்க. சரி, இப்போ அடுத்தது என்ன சொல்லணும்னா, இப்போ அண்ணன் சாப்பாடு நல்லா அறிந்துன்னு சொன்னாரு. அது எல்லாம் வந்து எங்களோட அப்பாவோட ஒரு ஏற்பாடு தான் சொல்லணும். இந்த இடத்துல நன்றி. எங்களோட அப்பா எங்களோட அப்பாவுக்கு நன்றி சொல்லணும். ஏனென்றால் இப்போ ரொம்ப ஆதரவு. இப்போ நான் இந்த இடத்துல 3 பேருக்கு நன்றி சொல்லணும். என்னோட அப்பாவுக்கு, எங்களோட அப்பா நிரஞ்சன். என்னோட பேரை வந்து நான் தனியா நிதுர்சனன் நான் பேர்ல சொல்றேன்ல, நிறைஞ்ச நிதுர்சனா சொல்லணும். இந்த இடத்துல இருந்து பேசுறேன்னு சொன்னா என்ன படைச்ச பெற்றோர் கட்டாயமா நான் நன்றி சொல்லணும். படைச்சேன்னு சொன்னா என்ன பெற்றோர் பெற்ற. இப்ப அடுத்தது இப்ப தம்பி குமணனுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது கிதுசனுக்கு நன்றி சொல்லணும். இப்ப எனக்கு உதவியாக இருந்த
இப்போ இந்த பெரிய பெரிய உதவி திட்டத்தெல்லாம் இப்போ நான் தனியாக செய்ய முடியாது. இப்போ எனக்கு உதவியாக இருந்த குமணனுக்கும் கிதுசனுக்கும் நன்றிகள். ஓகே, இப்போ எவ்வளோ நேரமும் பொறுமையாக இருந்து கேட்டுக்கொண்ட உங்களுக்கும் நன்றிகள். சரியா? அப்போ அடுத்தது என்னோட யூடியூப் சேனல், உங்களில் ஒருவன் யூடியூப் சேனல். இப்போ இதில் எத்தனை பேர் என்னோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்களோ தெரியல. தொடர்ச்சி ஆதரவு தாருங்க. இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா தொடர்ச்சி ஆதரவு தாங்க. இப்போ ஏன் கேட்குறேன்டா, இப்போ எனக்கு ஆதரவு தந்தாதான் இது போன்ற நிறைய நல்ல விடயங்களை நானும் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரலாம். அதான் நன்றிகள். இப்போ அண்ணனுக்கு மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்லணும். அண்ணனுக்கும் அண்ணன் குடும்பத்தாருக்கும் சகோதரிகள் 4 பேர் இருக்கிறீங்க. நன்றிகள் அண்ணன், நான் நன்றி சொல்லணும். இல்லை நீங்க தான் வந்து ஓடிப்பட்டு திரிஞ்சு நீங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து எனக்கு இன்னும் என்னென்ன ஹெல்ப் பண்ற இந்த இதுக்குன்ற எல்லாம் அப்படி எங்களுக்காக மினக்காட்டி இருக்கிறீங்க நீங்க. அதுக்கு நன்றி. இந்த உதவியை மறக்க மாட்டோம். இந்த டைமில் செய்ததுக்கு வடிவா செய்தீங்க, சந்தோஷம். சில யூடியூப்காரரை வந்து குறை சொல்லினோம், அதெல்லாம் எல்லாம் போய் என்று நிரூபிச்சதுங்க நீங்க. தேங்க்யூ. சரி, ஓகே, சந்தோஷமா இருக்கு. அதான் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இப்போ அடுத்த நிகழ்வாக இப்போ 121 குடும்பத்துக்கு இப்போ உணவுப் பொதிகள் நாங்கள் வழங்குவோம். அடுத்தது 27 பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்குவோம். சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. இதுல வந்து குறை ஒன்றும் பார்க்கக்கூடா, விளங்கிட்டு தானே. எல்லா இதுலேயும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். இப்போ சில பேருக்கு சைக்கிள் கிடைக்காம இருக்கும், அதெல்லாம் பார்க்காதீங்க. இதான் ஆரம்பம் பண்ணி நான் சொல்லிட்டேன். சரி, ஓகே, இந்த பேச்சை இதோட முடிச்சு கொள்றேன். இந்த உதவியை செய்த சோமசுந்தரம் தவமணி குடும்பத்தினருக்கு நன்றிகள். இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு நன்றி கடன் இருக்கு. இந்த பலன் வந்து இன்னும் சில வருடங்கள்ல கிடைக்கணும். இப்போ நாங்கள் படிக்கிறதுக்காக வழங்குறோம் தானே. உங்களோட கிராமம் அபிவிருத்தி அடையணும். சரியா? அண்ணன் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அதாவது சோமசுந்தரம் தவமணி குடும்பத்தினர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்களோட கிராமம் 3 கிராமமும் அபிவிருத்தி அடையணும் என்று எங்களுடைய விருப்பம். கட்டாயம் அது நடக்கணும். சரிதானே? ஓகே, இந்த வீடியோவை இப்போ என்னோட யூடியூப் தளத்தின் மூலமாக இப்போ நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. நீங்கள் ஆரம்பத்திலிருந்து எனக்கு ஆதரவு தந்ததால தான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். அனைவருக்கும் ரொம்பவே நன்றி. இப்போ தொடர்ச்சியாக என்னோட பயணம் தொடரும் என்று சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஓகே, நான் இங்கே சொல்கிறேன். சரியா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்தே விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.